ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஃப்ரைடே வந்து உமன்ஸ் டே. எல்லாருக்கும் வந்துட்டு ஹாப்பி உமன்ஸ் டே. ஃப்ரைடே ஈவினிங் வந்துட்டு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணலான்னு சொல்லிட்டு சிவராத்திரி அப்படிங்கிறதால சுண்டல், சக்கரை பொங்கல், கொழுக்கட்டை ரெடி பண்ணேன். குட்டீஸ் வந்து ரொம்பவே பசிக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ வந்து மதியம் போல் சுண்டல் ஊற வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து சுண்டலை தாளிச்சிட்டு கொடுத்துட்டா பிள்ளைங்க சாப்பிட்டுட்ருப்பாங்க. அடுத்தது அப்புறமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு சுண்டல் தான் ரெடி பண்ணேன். சுண்டல் வந்து தாளிச்சுட்டு பிள்ளைங்களுக்கு சாமிக்கு எடுத்து வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டேன். அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் வந்துட்டு சைட் ஒன் பை ஒன்னாக வந்துட்டு சைடில் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். வெல்லத்தை சீவி வந்து தனியாக பாகு காய்ச்சி ஊற வச்சுருந்த அரிசியை வந்து சாதத்தை அப்படியே குக்கர்லேயே விசில் விட்டு 2யும் வந்து ஒன்றா கலந்துருவேன். இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். இது கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும். குட்டீஸை வச்சுட்டு இது 3யும் பண்ணுறதுக்கு ரொம்ப டைமிங் ஆயிரும். கொஞ்சம் வந்துட்டு இந்த மாதிரி ஷார்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு குக்கர்லேயே வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா சிறுதானிய மாவு. குட்டிமாவுக்கு ஹெல்த் மிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணுறதுக்காக வீட்டில் அரைச்சது. இந்த மாவு பார்த்திங்கன்னா எல்லா சிறுதானியம் நட்ஸ் எல்லாம் சேர்த்து தான் மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அந்த மாவு தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு அதில் வந்து 1/2 ஸ்பூன் உப்பு, தேவையான அளவு இனிப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துட்டு வெது வெதுப்பாக வந்துட்டு ஹாட் வாட்ரு அதோட ஜாயின் பண்ணி வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்து இதை வந்து கொழுக்கட்டை மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஒரு வந்து ஹெல்த் மிக்ஸ் மாதிரி களி மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தா வந்து சாப்பிடுவாங்க. ஸோ ஒரே மாதிரி பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு படைக்கலாம்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு கொழுக்கட்டை மாதிரி பண்ணிட்டேன் இன்றைக்கி. ஸோ அடுத்து வந்துட்டு இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு இதை வந்து கொழுக்கட்டை பண்ணி இட்லி பானையில் வேக வைக்கலாம்னு சொல்லிட்டு இதை ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஒன் பை ஒன்னாக ரெடி பண்ணிவிட்டு குட்டீஸ் வந்து விளையாண்டு முடிக்கிற டைமிங்குள்ளே நானும் வேகமாக வேலையை முடிச்சிட்டேன். ஸோ கொழுக்கட்டையும் சூப்பராக வந்து வேக வச்சு ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாதம் வந்து நல்லா வந்து வெந்து வந்திருக்கு. ஸோ தண்ணி எல்லாமே வந்து கரெக்டாகவே இருக்குது. நல்லா வந்து சாஃப்டாக வெந்துருச்சு. இதை நல்லா கலந்துட்டு மிக்ஸ் பண்ணி மசிச்சு எடுத்துக்கிட்டேன். பார்த்திங்கன்னா சூப்பராக மசிச்சுட்டு வெள்ளைப்பாக வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. வெள்ளத்தில் வந்து கொஞ்சம் டஸ்ட் இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு சொல்லிட்டு அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிட்டேன். ஸோ இதை வடிச்சிட்டு நல்லா வந்து கலந்துடலாம். பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணியாச்சு. எல்லாமே கரெக்டாக இருக்குது. நெய் வந்து சேர்த்துட்டு ஃபைனல் டச்சிங்காக வந்துட்டு கமன்னு முந்திரியும் கிஸ்மிஸும் வறுத்து கொட்டியாச்சு. சக்கரை பொங்கலும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த கொழுக்கட்டையும் வந்து வெந்துருச்சு. ஸோ எடுத்தாச்சு. எல்லாமே வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். ஸோ நீங்கள் ஃப்ரைடே என்னெல்லாம் பண்ணி சாமிக்கு படைச்சிங்க, ஃப்ரைடே உங்களுக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா